இந்த பயம்ங்கிற வார்த்தை வந்து மனிதர்களுக்கு வந்து எல்லா லெவல்லையும் வந்துட்டு இருக்கு. இந்த பயம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்மளை முன்னேற்றுவதற்கு கூடிய பயமாக இருக்கணும், நம்மளை நம்பிக்கை வளர்ப்பதற்குரிய பயமாக இருக்கணும், ஒரு நல்ல ஆட்டிடியூட் கொடுக்குற பயமாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும் அந்த பயம்ங்கிறது. ஏன்னா அதாவது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபியர் இருக்கணும், டெஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது. அப்போ இங்கிலீஷில் வந்து இந்த பயம்ங்கிற வார்த்தையை விட தமிழில் சொல்கிறத விட ஈஸியாக எல்லாருக்கும் வந்து ஃபியர் அப்படின்றாங்க. இந்த ஃபியருங்கிற வார்த்தை வந்து இன்றைக்கு வந்து டிக்ஷனரியில் இருக்கக்கூடாத ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தை, இந்த ஃபியர், பயம் அப்படின்னு வந்ததுனாலே உடனே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரு 4 ஸ்டெப்பு பின் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு இதை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அப்போ எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது? ஆங்கிலத்தில் ஃபியருங்கிற வார்த்தை இருக்குது, FEAR. அப்படிங்கிறத வந்து ஃபீல் எனர்ஜெட்டிக், ஆக்ட் ஃபார் ரிசல்ட். நீங்கள் எந்த தொழில் செய்யும் போதும், எந்த இடத்துல போட்டி, இப்போ அது வந்து ஒரு ஸ்கூலில் இன்டர்வியூக்கு கலந்துக்கிறதா இருக்கலாம், ஒரு எக்ஸாமுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு நீச்சல் போட்டியை கலந்துக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கலாம். எந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறீர்களோ, இல்லை ஒரு சாதனை படைக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் அந்த பயம்ங்கிற ஃபியர் வரும்போது உங்களை எனர்ஜெட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இதில் நம்ம நிச்சயமாக சாதிப்போம், நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் எனர்ஜெட்டிக், ஆக்ட் ஃபார் ரிசல்ட். எதில் சாதிக்கணுங்கிறதோ அந்த சாதனைக்கு பாசிட்டிவாக இந்த எனர்ஜியை கொண்டு போனீங்கன்னா அது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதுமே முன்னேற்றம்.